செஞ்சீங்களே எத்தனை வாணி அடிக்கிற எத்தனை இது எத்தனை எவ்வளவு சாப்பாடு எப்படி அன்னதானம் போட்டாங்க ஆவர் நேரம் ஆயிட்டு போகுது அங்க ஒரு கோகத்துல ஆயிட்டு போட்டீங்களே அதுல ஒரு குண்டு பல்பு வச்சு போட மாட்டீங்க என்னது ஆமாடா எப்ப என்னப்பா அப்படி வரவன்னு பேசிட்டு இருக்கிறேன் 20 ரூபாய்க்கு வர மாட்டேன் 21 ரூபா கொடுக்குறியா விளக்கமாறு அப்படி வெறி எடுத்து போயிரு மாப்பிள்ள கூட்டிட்டு போ சும்மா 20 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் பேசிட்டு இருக்கிறேன் ஆனா எத்தனையோ பொம்பளை கேட்டாங்க மனுஷிக்கே பிடிக்கல கூட வச்சு வரலாம் அது எவ்வளவு பாரு கண்டா பிடிக்கிறா பாரு கட்டினா இவ்வளவு மாதிரி பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிடும் இல்லைன்னா வாழை மரத்துல இன்னொரு பொண்டாட்டி கட்டணும் நானு பாரு செல்லியர்ம மோட்டையாட்டம் ஐயோ கூப்பிடுறாடா அப்படின்னா செத்து போயிட்டான் அப்படியா சொல்லாயா கண்ணம்மா ஒரு பாட்டு தான் பாடு தொடாதடா நோவா 2000 கராய்க்கு போட்டு எல்லாம் டெம்போ டிவி கட்டுறதுக்கு போவாங்க ஒரு கடைக்கு போக கூடாதடா கடைக்கு இப்படிமா போவாங்க இப்படி வள அவுத்து போட்டு போக சொல்றியா அவுத்து போட்டுக்கிட்டு தான் ஒருத்தி வந்துட்டு இருக்கிறா பாரு பாடி கேட்கலாம் ஐயா அந்த முன்னால இருக்கிறத மட்டும் 2 அத்துக்குச்சுன்னு என்ன ஆகும் தேங்காய் முடியாது அதையே வச்சிருப்பான் உள்ள வரா பாரு சொன்ன மாதிரி பாட்டியோட போய் கழட்டி விடுங்கடா எத்தனையோ பொம்பளைகளை பார்த்துட்டேன் இன்னமா இதுக்கோசரமா நான் டெம்போட உழுந்து சாவறேன்டா டெம்போவோட நாங்களா எப்படிதான் வர்றது போக வேண்டியதான் நாசம் பண்ணி கண்ணில் பாடி அவளை அடக்கோடக்கம் பாக்குற தொப்பலை காட்டிக்கிட்டு அதெல்லாம் இதெல்லாம் பாக்குற கோயிண்டா சொல்லடி பாடி போடுனா புண்டவா எனக்கு கேட்டு போடுவாமா என்னடா அப்படி தொப்புளுக்கு என் தொப்புளுக்கு ஈடு கொடுக்க மாட்டேன் பார்த்தேன் அண்ணா ஒரு பாட்டு தான் பாடு அண்ணான்னு சொல்லாத சாவர மாதிரி கோபாலி மாமா அழுவாதுரா கோமாளி அழுவாதுரா இருக்கிறது என் ஊர் தோல்விட்டாண்டா அப்பா அண்ணன் தங்கச்சி ஒரு பாட்டு தான் பாடு பாரு அண்ணாடி முண்டு எங்கடா கை வைக்கிற கைமாத்துற இடமல்ல எங்கிருந்து திக்கத்தை பாட மனுஷுக்கு பிடிச்சிருக்குது பெண்ணா ஒரு பாட்டு தான் பாடு சீக்கிரம் பொழுது ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டு மண்டத்துங்கிறது மனுஷன் தொட்டா என்ன சிவன் போட்ட கூட எவன் போட்டா என்ன 1 மணி நேரம் செஞ்சு முடியல அண்ணா என்னடா இங்க இருக்குது அப்படி பொழுது ஓடி ஓடிட்டு இருக்கிற எத்தனை நாள் அரிசி போட்டு ஆட்டுவீங்க என்னத்த தானே தொப்புள்றா தொப்புளு சட்டி கட்டா எதுக்கு கிராக்கி மோதிக்கிச்சாயா இந்த தொப்புள் அந்த தொப்புள் கொஞ்சம் உனக்கு என்ன வேணும் ஒரு பாட்டு தான் பாடு பாடு சீக்கிரம் எடுத்து விட பாக்கலாம் எடுத்து விட பாக்கலாம் உள்ள பாக்கலாம் எதுக்கு எடுத்து வரேன் இப்ப வந்தாலே ஒரு தவளை கூட்டிட்டு போ ஐயோ கடிச்சு விடுவா பாடுற சீக்கிரம் டைம் ஆச்சு பாடு 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 மருதா மலைக்கு நீங்க வந்து பாருங்க போயிட்டான் மருதா மலைக்கு நீங்க வந்து பாருங்க மனசூனோட செவன் வச்சு பேசி பாருங்க மருதா மலைக்கு நீங்க வந்து பாருங்க மனசூனோட செவன்
சின்ன பையன் இல்லையா? சின்ன இவனுக்கு தான் தேங்காய் முளை. பொம்பளைகளை கேவலமா பேசிட்டு இருக்கிற உனக்கு நடுவுல வச்சுட்டு இருக்கான். ஐயா, அது சொல்றாங்கல்ல, என்னன்னு முளை கமல கண்ணி 3 முளை இருக்கும்னு. 2 முளைய வந்து இன்னும் போட்டா 1 கண்ணம்மா இதெல்லாம் வேண்டாம் போய் உள்ள வச்சுக்கலாம். நம்ம நாமி கூடாத ஏன் உள்ள ஓடியே போயிரு. அண்ணா, ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தவநிலை இல்லை என்றால் என்னது? அர்ஜுன தவணையில சர்க்கம். ஆமா, ஆடாத அருங்குத்தாடனாலும் அர்ஜுன தலசுக்கு ஈடாகாது. ஈடாகாதாமா. அதனால இன்று இப்பேறப்பட்ட நாடகம் புண்ணியமான நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் வந்த பணியா நான் யார் என்பது பெயர் என்ன சொல்லட்டுமா? ராஜன் பெற்று தையலாரோ ஏலக்கண்ணி ஆமா நான் குங்கும ராஜன் பெற்றேன். குங்கும ராஜ பெற்ற குணமான ஏலக்கண்ணி. ஏலக்கண்ணி சொல்றீங்க? ஆமா. இந்த ஏலக்கண்ணிக்கு தாய் ஈண்டெடுத்த தாய் தந்தை 10 மாதம் 3 நாள் 3000 தசை வினாடி பெற்றெடுத்தாலே தாய் தந்தை யார் தெரியுமா? பாடி சொல்றேன்.
அழகான பேரு ஏலக்கண்ணி. ஆமாடி. அப்படி இருந்தாலும் இந்த அழகான ஏலக்கண்ணிக்கு 10 மாதம் இன்னொரு நாள் அங்கத்தில் ஈடு எடுத்தாங்களே தாய் தந்தை யாரம்மா? என்னுடைய தந்தையார் பெயரோ சரணந்தராஜன். சரணந்தராஜன். என்னுடைய தாயார் பெயரோ குங்குமதேவி. குங்குமதேவி. ஆமா. சரணந்தராஜனுக்கும் குங்குமதேவிக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர்? நான் ஒன்றே ஒருவளாக நான் ஏலக்கண்ணி மாதம் பிறந்தேன். நீங்க ஆமாடி. சரி ஐயா. கண்ணம்மா அப்படி இருந்தாலும் அப்படி ஏலக்கண்ணியாக பிறந்திருந்தாலும் நீ ஆலக்குடி நாடு இந்த 7வது வனமே இந்த ஏலக்கண்ணி ஆளு வனம். அட உங்களுக்கு சொந்தமான வனம். ஆமாடி. இந்த 7வது வனத்தை ஏன் தெரியுமா நான் இருக்கிறேன். கண்ணம்மா என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? 2700 சம்பளம் வரையும் மூத்தரெல்லாம் ஊட்டு தர மாட்டீங்க. விடிய விடிய டீயும் கொடுப்பாங்க, உனக்கு சோறும் போடுவாங்க. பெஞ்சி வேலை வேண்டாண்ணா, ஒரு டீ குடிச்சுன்னா நான் செத்து போயிருக்கேன். அண்ணா இறங்கலாம், இறக்கி விட்டாடா. சரி சரி போ பாட்டு இறங்கி என்னைக்கு பூச்சிங்க இடம் உடைய போறான்னா தெரியல. சொல்லுமா கண்ணம்மா. இந்த 7வது வனத்தை ஏன் தெரியுமா ஆண்டு வருகிறேன். ஏன்? என்னுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? என்ன? நான் பிறந்தவளோ 10 அழகோடு பிறந்தேன். நீ? ஆமாடி. 10 அழகு. எனக்கோ 10 அழகு. எப்படி? 10 அழகு. உனக்கு எத்தனை அழகு? உனக்கு எத்தனை அழகு? எனக்கு விடிஞ்சா 30. விடியலன்னா விடியலன்னா வருஷாந்திரம். கண்ணம்மா நான் பிறந்தவளோ 10 அழகோடு. நான் திருமணம் செய்த ஆடவன் எப்படி என்னோட 1 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் யாரு கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? கண்ணம்மா 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். அந்த 2011 நேத்திரம் படித்த உலகத்துக்கெல்லாம் படியிழந்து வரக்கூடிய அந்த பரமசிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தேன். நீங்க? ஆமாடி. தவம் செய்து கொண்டிருந்து அந்த சிவபெருமானிடம் கேட்கும் பொழுது நான் பிறந்தவளோ 10 அழகோடு. நான் திருமணம் செய்ய ஒரு ஆடவன் எப்படி 1 அழகு சேர்ந்திருக்க வேண்டும், 1 அழகு கூட வேண்டும். ஆமா. அப்படி இருக்க ஆண்மகனை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்வேன். அப்படி என்று சிவனை கோக்கி தவம் இருக்கும் பொழுது என் தவத்தை கோரிக்கை ஏற்றிக்கொண்டார். யாரு? சிவபெருமான். சிவபெருமான். ஆமாடி. அப்படி ஏற்றுக்கொண்டவுடனே கண்ணம்மா அவர் யாராக இருப்பார் அப்படி என்று கேட்கும் பொழுது பூலோகத்திலே 5 பஞ்ச பாண்டவர்கள், சரியான சந்திரகுல கோடி தவறாத குருகுலம், 2 மூத்தோர் 2 இளையோர், நடுப்பிறந்த நாயகன், 12 அழகு படைத்த 11 பெயர் படைத்த அந்த ஆனால அழகு மன்ன அர்ஜுன மன்னனே உன்னோட கணவராகப்பட்டவர் என்று சொன்னார். ஏமா அவர் அர்ஜுன மன்னன், அவர் பாண்டவருக்கு சொந்தக்கானவரு. ஆனால் நம்ம அர்ஜுன் சொல்றீங்க, நீ 7ஆம் வனத்துல இருக்கிறீங்க. ஆமா. ஏமா எத்தனையோ பேர் அர்ஜுன மன்ன இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த அர்ஜுன மன்னன் இவங்க தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணம்மா அதற்கும் அந்த சிவபெருமான் வழிகாட்டி இருக்கிறார். எப்படி? சிவபெருமானே அந்த அர்ஜுன மன்னன் எப்படி எனக்கு எப்படி காட்சி தருவார் என்று தெரியுமா? எப்படி? கண்ணம்மா அவர் அர்ஜுன மன்னன் வந்துட்டாருன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த 7வது வனத்துக்குள்ள எத்தனையோ முனிவர்கள் போறாங்க, எத்தனையோ ரிஷிமார்கள் போறாங்க. இதுல யார் அர்ஜுன மன்னன் என்று நீ எப்படி தெரியும் என்று கேட்கும் பொழுது அந்த ஆனால் அழகு மன்ன அர்ஜுன மன்னர் வந்தாருன்னா புனுகு ஜவ்வாது சந்தனம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி திரவங்களும் மணக்கும். ஓஹோ, எல்லா முனிவரோட இந்த முனிவருக்கு? ஆமா. புனுகு ஜவ்வாது வாசனை என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜவ்வாது வாசனம் எல்லாம் வீசும். பூக்காத மரமெல்லாம் பூக்கும், காய்க்காத மரமெல்லாம் காய்க்கும். ஆமாடி. அப்படி பூக்காத மரம் பூக்கினால், காய்க்காத மரம் காய்த்தால் அந்த ஆனால் அழகுமன் அர்ஜுன் வருவான் என்று தெரிந்து கொள் என்று அன்றே சிவபெருமான் எனக்கு வரத்தை கொடுத்து விட்டார். அதனால கண்ணம்மா இங்க பாரு, பூக்காத மரமெல்லாம் பூக்குது, காய்க்காத மரமெல்லாம் காக்குது. கண்ணம்மா அன்று நல்ல கொடுத்த வரும், அன்று நல்ல நல்ல ஈசனாரி தந்த
கண்ணம்மா பூக்காத மரமெல்லாம் பூக்குது காய்க்காத மரமெல்லாம் காக்குது அந்த ஆனார் அழகுமண்ண அர்ச்சமண்ண வந்துட்டாராட்டு இருக்குது கண்ணம்மா எப்படியாவது ஒரு பார்த்தாவணுமே எப்படி எப்படியாவது பாக்கணும் எங்க அவரு இங்கதான் வராரு. அப்படியா வர சொல்லு பார்க்கலாம்